இந்த வீடியோ டியூட்டோரியலில் நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் கண்டிஷனல் ரெண்டரிங். ஸோ ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் பாருங்கள். நம்ம ஆப்பில் பாட்டமில் பார்த்தீங்கன்னா ஒரு பேராகிராஃப் நமக்கு க்ரியேட் ஆகிருக்கு. ஓப்பன் அன்டில் ஒரு டைம் இருக்குது, கம் விசிட்டர்ஸ் ஆர் ஆர்டர் ஆன்லைன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு பட்டன் கொடுத்துருக்கோம். ஸோ கரண்ட் டைமை நம்ம சிஸ்டமில் இருந்து நம்ம கோட் வந்து கால் பண்ணி கரெக்டான டைமை செக் பண்ணிவிட்டு நம்மளோட ஸ்டோர் டைம் எப்போ க்ளோஸ் ஆகும் அப்படின்ற அந்த டைமோட மேட்ச் பண்ணி கடை ஓப்பனில் இருக்குமா இல்லை க்ளோஸ் ஆகிடுமா அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்காக அந்த டைம் பேஸ்டு பேராகிராஃப் வந்து பிரிண்ட் ஆகணும் நமக்கு. ஸோ அதுதான் அந்த கண்டிஷன். ஸோ நம்மளோட கரண்ட் டைமும் ஸ்டோர் க்ளோஸ் ஆகிற டைமுன்னு ஒன்று இருக்குது. இந்த ரெண்டுத்தையும் கால்குலேட் பண்ணி அது பேஸ்டில் நமக்கு இந்த பேராகிராஃப் பிரிண்ட் ஆகணும். ஓகேவா? ஸோ எவ்வளோ நேரத்தில் க்ளோஸ் ஆகும் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்டு இந்த இடத்துல நமக்கு ஆட்டோமேட்டிக்காக பிரிண்ட் ஆகணும், இந்த டைமை கால்குலேட் பண்ணிவிட்டு. ஓகேவா? ஸோ இந்த கோட் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம யூஸ் பண்ண அதே கோடை எடுத்திருக்கேன். இதில் நம்மளோட ஆல்ட்ரேஷன்ஸை நம்ம பண்ண போகிறோம். இந்த ஃபூட்டர் செக்ஷனுக்கு வந்துடுங்க. இந்த காம்போனண்ட்டில் இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டால், இங்கே நம்ம ஒரு சில வேரியபிள்ஸ் கான்ஸ்ட் யூஸ் பண்ணி நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ண போகிறது பார்த்தோம்னா கரண்ட் ஹவர்ஸை நம்ம எடுக்க போகிறோம். அதனால் ஹவர் ஈக்குவல் டு நியூ, ஃபஸ்ட் டேட் எடுக்கிறோம். ஓகேவா? கரண்ட் டேட் எடுக்கிறோம், அதோடைய கரண்ட் ஹவர் எடுக்க போகிறோம். டேட் அண்ட் ஹவர். அடுத்தது இன்னொரு கான்ஸ்ட், இதில் ஓப்பன் ஹவர்ஸ் எவ்வளோ அப்படின்ற மாதிரி செக் பண்ண போகிறோம். ஓப்பன் ஹவர்ஸ் வந்து ஒரு டேட்டாவை கொடுத்துக்கிறேன். அடுத்தது க்ளோஸ்ட் ஹவர்ஸ். இப்போ இதை கால்குலேட் பண்ணுறதுக்காக ஒரு கான்ஸ்ட் க்ரியேட் பண்ணிக்க போகிறோம். இஸ் ஓப்பன் அப்படின்னா என்ன கால்குலேட் ஆகணும்? ஹவர் greater than or equal to open hours. அடுத்தது hour lesser than or equal to close hour. இந்த ரெண்டு கண்டிஷனும் நம்ம செக் பண்ணுறோம். அது பேஸ்டில் இந்த ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டில் நமக்கு அவுட்புட் பிரிண்ட் ஆகணும். ஓகே, இப்போ இந்த ஃபூட்டர் டேக்கை நம்ம ஆல்டர் பண்ணலாம். இப்போ இங்கே இருக்க இந்த வி கரண்ட்லி ஓப்பன் இந்த டெக்ஸ்ட்டு நம்ம டம்மியாக கொடுத்துருந்தோம்ல, அந்த டெக்ஸ்ட்டை ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ இதில் நம்ம கண்டிஷன் செக் பண்ண போகிறோம். அந்த இஸ் ஓப்பன் அப்படின்ற இந்த இடத்துல வந்து அவுட்புட் இருந்துச்சு இல்லையா, இதை கோடாக உள்ளே கொண்டு வரலாம். ஓப்பன் க்ளோஸ் கர்லி பிரேஸில் நான் என்ன பண்ணுறேன், இஸ் ஓப்பன் அப்படின்றத உள்ளே கொண்டு வந்துக்கிறேன். அடுத்தது இதில் ஒரு பேராகிராஃப் டேக் கொண்டு வரணும். ஒரு ரவுண்டட் ப்ராக்கெட்குள்ளே பேராகிராஃப் டேக்கை நம்ம டிசைன் பண்ணிக்க போகிறோம். இதில் தான் நம்மளுடைய டெக்ஸ்ட் வரப்போகுது. we are open until அந்த கரண்ட் டைம், அதாவது எப்போ க்ளோஸ் ஆகும் அப்படின்ற அந்த க்ளோஸர் டைம், அதை இங்கேருந்து நம்ம எடுத்துக்கலாம். இந்த வேரியபிளை உள்ளே கொண்டு வந்து வச்சிங்கன்னா கரண்ட் டேட்டா என்னவோ அந்த டேட்டா நமக்கு அந்த இடத்துல ரிஃப்ளெக்ட் ஆகிடும். இது பக்கத்தில் ஜஸ்ட்டு டெக்கரேஷனுக்காக இந்த மினிட்ஸ்க்காக ஒரு 00 மாதிரி கொடுத்துக்கிறோம். அடுத்தது கம் விசிட்டர்ஸ் ஆர் ஆர்டர் ஆன்லைன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சென்டென்ஸை நம்ம க்ளோஸ் பண்ண போகிறோம். அடுத்து இந்த பேராகிராஃப் கீழே ஒரு பட்டன் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஆர்டர் அப்படின்னு ஒரு டெக்ஸ்ட் அந்த இடத்துல இருக்குது. இதில் நம்ம வந்து மல்டிபிள் டேக்ஸ் க்ரியேட் பண்ணதுனால இதை கம்பைன் பண்ணுறதுக்காக ஒரு டிவ் டேக் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா நமக்கு எரர் வரும். ஓகே,
ஸோ கம்பைன் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு வந்து கிளாஸஸ் கொடுத்து ஃபார்மேட்டிங் பண்ணலாம். இந்த div டேக்கோடைய கிளாஸ் பார்த்தீங்கன்னா ஆர்டர், இந்த பட்டன் டேக்கோட கிளாஸ் பார்த்தா btn. இப்போ இதை சேவ் பண்ணோம்னா இங்கே நமக்கு நம்மளுடைய அவுட்புட்டில் ஒரு பட்டன் கிரியேட் ஆகிடும். அண்ட் we are open until அந்த டைம் என்னவோ நம்மளுடைய கரண்ட் டைம் இந்த இடத்துல இருக்கு இல்லையா, அந்த கரண்ட் டைமில் இருக்கிற டேட்டாவை கால் பண்ணி நமக்கு இந்த இடத்துல ப்ரிவியூ பண்ணும். ஸோ அண்ட் ஸ்டேட்மெண்ட்டை இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணி எப்படி ஒரு கண்டிஷனல் பேஸ்டில் ரெண்டர் பண்ணலாம், நம்ம அவுட்புட் எப்படி வெளியே இந்த மாதிரி ரெண்டர் பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த கான்செப்டில் நம்ம பார்த்துருக்கோம்.